Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquid drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Subscribers real life incident inspired by subscribers. சந்தாதாரர்களின் உண்மை பேய் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹலோ மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வியர்ட் ஹெல்த் டைம்ஸ். நான் உங்கள் பிரியா சத்யா. இன்றைக்கி நான் ஒரு தரமான சம்பவத்தோடு தான் வந்திருக்கேன். இந்த சம்பவம் நல்லா த்ரில்லிங்காகவும் இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் நல்லா ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும், தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கீங்க. பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு மேலும் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபரோட பேர் முகமத். இவர் வேலூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர். யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகமத்தோடைய ஃப்ரெண்டோடைய அக்காவுக்கு. அவங்க பேர் ராணி. எப்போ நடந்துச்சுன்னா சரியாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. இதே மாதிரியான சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் ஷேர் பண்ணலாம். அந்த சம்பவம் ரொம்பவே வியர்டாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் ஓவராக பேச விரும்பலை. வாங்க சம்பவத்துக்குள்ளே போகலாம். சரியாக 2014 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலூரில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர் முகமத்தும் அந்த அக்காவும். அந்த அக்காவுக்கு தான் இந்த பிரச்சனை நடந்தது. அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிராமம்னு சொன்னா இல்லையா, ரோடு இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் முகமத்தோட வீடு, அதுக்கு ஒரு 2 வீடு தள்ளி இன்னொருத்தவங்க வீடு. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது என்ன, அது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு இந்த ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அது தாண்டி தான் அந்த முக்கியமாக நோட் பண்ண சொன்னா இல்லையா, அந்த வீட்டிலேருந்து ஒரு 2 வீடு தள்ளி தான் நம்ம அந்த அக்காவுடைய வீடு. முகமத்துக்கு வயசு 25 வயசு. அப்போ அவர் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு வேலை இல்லாமல் தான் இருந்தார். அவரோட வீட்டில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமத்து, அப்பா, அம்மா, பாட்டி, ஒரு தங்கச்சி. அதே மாதிரி அந்த அக்கா ராணி அக்கா சொன்ன இல்லையா, அவங்க வீட்டில் ராணி அக்கா, அவங்க தம்பி, அப்பா, அம்மா. அவங்க ஹஸ்பண்ட் ஃபாரினில் வேலை செய்கிறதுனால இவங்க அம்மா வீட்டிலே தங்கி அங்கேருந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் அந்த கிராமத்தில் ஒரு தெருவில் ஃபஸ்ட்டு நம்ம முகமத்தோட வீடுன்னு சொன்னேன் இல்லையா, நடுவில் ஒரு முக்கியமான ஒரு வீடு சொல்லியிருப்பேன், நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த கிராமத்திலே கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க தான் அந்த வீடு. அந்த வீட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா, ஒரு பையன். அவன் பேர் சந்தோஷ். ஒரே பையன்தான் அவங்களுக்கு. அதே மாதிரி நம்ம முகமத்தோடைய தங்கச்சியும் அந்த ராணி அக்காவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம முகமத்தும் ராணி அக்காவுடைய தம்பியும் சின்ன வயசுலேருந்தே 2 பேருமே க்ளோஸாக இருப்பாங்க. அதாவது இவங்க வீட்டில் ஏதாவது ஒன்றுனா அவங்க வர்றது, அவங்க வீட்டில் ஏதாவது ஒன்றுனா இவங்க வர்றது, அதே மாதிரி ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தாங்க. நீ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சந்தோஷோடைய வீடு முகமத் வீடுக்கும் அந்த அக்காவோடைய வீட்டுக்கும் நடுவில் இருக்குன்னு. அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுக்கு அப்படி சொன்னேன்னு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஓகேவா? அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா நம்ம முகமத்தோடைய பாட்டி வெளியில் போகிறதுக்காக உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இருக்குது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதை நடந்தது. பாத்ரூம்லாம் இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க வயசானவங்க, அந்த காலத்து ஆள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வெளியில் போயிட்டு வர்றது தான் செட் ஆகணும். இருந்ததுனால நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். அவங்க காட்டுக்கு போயிட்டு வரலான்ட்டு கிளம்புனாங்க. நைட்டு ஒரு 9, 10 மணி இருக்கும். எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடு, அந்த சந்தோஷோட வீடு, அந்த அக்கா வீட்டெல்லாம் தாண்டி தான் ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறம் தான் போயிட்டு வரணும். போயிட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அந்த அக்கா வீடு தாண்டினதுமே தான் சந்தோஷ் வீடு வரும். அந்த சந்தோஷ் வீட்டுக்கிட்ட வரும்போது அவங்களுக்கு அவங்க பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்போ பாட்டிக்கு, ஏன்னா வயசானவங்கள, கொஞ்சம் இப்படி பார்த்தாங்க. யாருமே இல்லை. திரும்பவும் ஒரு 2 அடி எடுத்து வச்சாங்க. திரும்பவும் அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு தோணுதுமே
சரி யாரா நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு 2 3 வாட்டி சவுண்டு கேட்குதே. சரி நம்ம யாருன்னு பார்க்கலான்னு திரும்பி பார்த்தா, அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அதிர்ச்சி ஒரு சம்பவம் அப்போ நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷ் வீடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சந்தோஷ் வீட்டுக்கிட்ட வீட்ல ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வந்துட்டு ரோட்டில் போகிறது வர்றது எல்லாமே தெரியும். இந்த பாட்டியோட வீடும் நல்லாவே தெரியும். அதாவது நம்ம முகமத்தோட வீடு. அங்கேருந்து ஒரு உருவம் வந்துட்டு பாட்டியே உத்து பார்க்குற மாதிரியே பாட்டி வந்து அதை பார்த்துட்டு தான் அள்ளு விட்டுருச்சு போல பாட்டிக்கு. உடனே அடிச்சு பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க பயத்தில். பாட்டி வந்து அலறி அடிச்சுட்டு ஓடி வந்ததில் சவுண்டு கேட்டிருக்கும்ல. அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம், அதாவது முகமத், அவங்க தங்கச்சி, அவங்க அப்பா அம்மா எல்லாருமே என்னாச்சு என்னாச்சு, ஏன் இப்படி அலறிக்கிட்டு வரீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பாட்டி வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு முகமத்தையும் முகமத்தோட தங்கச்சிக்கிட்டேயும், அதாவது எல்லாரையும் அவங்க 4 பேரையுமே கூப்பிட்டு, இந்த மாதிரி நைட்லலாம் நீங்கள் இனிமேல் தனியாக அந்த பக்கம் போகாதீங்க. பகல்லையும் சரி ஒரு 6 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா தனியாக எங்கேயும் போயிடாதீங்க தயவுசெய்து. நானாவது வயசானவ ஏதோ சமாளிச்சுட்டு வந்துட்டேன், நீங்களாம் வயசு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த சம்பவம் பாட்டிக்கு வந்து இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 3 நாளில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அதாவது நான் சொல்லியிருக்கேன்ல, தெரு வந்துட்டு ஒரு 2 வீடு தள்ளி நம்ம முகமத்தோட வீடு. அந்த முகமத்தோட வீட்டுக்கு ஒரு 2 வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து கடை, மளிகை கடை. அதாவது அந்த சின்ன கிராமம் தான் அது. அந்த கிராமத்துக்கு வந்துட்டு இதுதான் கடை. எதுவாக இருந்தாலுமே அந்த ராணி அக்கா வீடு சந்தோஷ் சொன்னேன் இல்லையா, ஒரு உருவத்தை பார்த்தாங்க பாட்டின்னு. அந்த வீடெல்லாம் தாண்டி தான் இவங்க இங்கே வந்தாகணும். ஸோ அந்தமாரி வரும்போது போகும்போதெல்லாம் நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அவங்க இப்போ இன்னொரு ஆள் வந்தாருன்னா அவரோட பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரியும், ஒரு லேடி வந்ததுன்னா ஒரு பொம்பளை வந்தால் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி, சின்ன பையன் சின்ன பொண்ணு வந்தாலும் அவங்கவுங்க பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி நிறைய பேத்துக்கு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு 2 3 நாளில். அதேமாரி ஊர் ஃபுல்லாகவே இந்தமாரி பண்ணதுனால எல்லாருமே ரொம்பவே அந்த பக்கமே வரதை குறைக்க ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி தான் ராணி அக்காவுக்குமே நடந்தது. சொல்ல மறந்துட்டேன். ராணி அக்காவுக்கு வந்துட்டு அப்போது இந்த சம்பவம் நடந்தப்போ 30 வயசு. அப்போ இந்த மாதிரி நடந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, பகல் டைமில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த பாட்டி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது என்ன அப்படின்னு சொன்னதுக்கு, பாட்டி ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனை தான்ப்பா, நீனும் அந்த மாதிரி எங்கேயும் போயிடாத, அதாவது 6 மணிக்கு மேலே வெளியில் வந்துடாதம்மா, ஏதாவது அவசரம்னா ஃபோன் மட்டும் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, ஊர் ஆளுங்களும் சரி 6 மணி 7 மணிக்கு ஆனாலே அந்த பக்கமே அவசரம்னாலும் கூட வரமாட்டாங்க. வெளியில் ஏதாவது வேலைக்கு போயிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வேறு வழி இல்லை, அந்த ஒரே வழி தான் இருக்குது அந்த ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ யாராவது போகும்போது அதே சவுண்டு கேட்கும் அவங்களுக்கும், அவங்க பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி. அதுலேருந்து என்ன ஆயிருக்குன்னா, ஊரில் வேலை செய்கிறவங்களுக்கு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டதுனால அவங்களும் உஷாராகி திரும்பி பார்க்காம அந்த வீட்டு பக்கமே திரும்பி பார்க்காம வேகமாக போயிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்போ இருந்தது அந்த ஊர். அதேமாரி அதிலேருந்து அவங்க வீட்டில் வந்துட்டு யாருமே 6 மணி 7 மணிக்கு மேலே வெளியில் போகிறதில்ல. இப்போ வெளியில் அதாவது அந்த காட்டுக்கு போகிற வேலை எதுவாக இருந்தாலுமே, ஏன்னா வீட்டிலேயே சின்னதாக இருக்குது. பாட்டி வந்து வயசானவங்கனால தான் காட்டுக்கு போகிறாங்க. ஸோ அதனால் பாட்டியுமே வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாமே வீட்டிலேயே பார்த்துக்கலாம், வேறு வழியில் உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதிலேருந்து அந்த பாட்டி வீட்டிலேருந்து யாருமே வெளியில் போகிறத நிறுத்திட்டாங்க. இந்த பிரச்சனை வந்து கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருந்தது. ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ராணி அக்கா வந்துட்டு கொஞ்சம் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு 5 மணி இருக்கும் கிளம்பி வந்தாங்க. வந்து நேராக கடைக்கு போயிட்டு, அதாவது முகமது வீடு தாண்டினதுமே தான் அந்த கடை. ஒரு 2 வீடு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த வீட்டில் ஒருத்தவங்க வீடு தான் கடையாக வச்சுருக்காங்க. போயிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற ஜாமான்லாம் வாங்கிட்டு முகமது வீட்டுக்கு வந்து வீட்டிலேயே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் ரொம்ப நேரம், பாட்டிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததில் மணி போனதே தெரியல. 7:30 மணி 8 மணி ஆயிடுச்சு. அவங்களும் மறந்துட்டாங்க, இவங்களும் அந்த பிரச்சனையை மறந்துட்டாங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்ததில் டைம் போகிறது தெரியாமலே அந்த அக்கா பேசிகிட்டு இருந்ததுனால மணி பார்த்தாங்கன்னா 7:30 மணி 8 மணி ஆயிடுச்சு. ஆனதுமே ஐயோ மணி 8 ஆயிடுச்சே, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு முகமத்தோடைய அம்மாக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட பாட்டிகிட்டலாம் சொன்னாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் பேசிகிட்டே இருந்ததெல்லாம் மறந்தே போச்சு, போய் சமைக்கணும், தம்பி வேறு வேலை விஷயமா வெளியில் போயிருக்கான், அப்பாவும் அம்மாவும் வேறு வெளியில் போனாங்க, வந்துடுவேன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரியல, நான் கிளம்பி போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டிலேருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க வந்து ராணி அக்கா வந்து முகமது வீட்டில் இருந்து சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வெளியில் வந்து
அவங்க வீடை தாண்டி போகும்போது தானே அந்த நடுவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லையா, சந்தோஷோட வீடு வந்துட்டு நடுவில் இருக்குன்ட்டு. அந்த வீடு கிட்ட போகும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 டைம் ராணின்னு கூப்பிட்ருக்கு, ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. இவங்க வந்துட்டு சவுண்டு கேட்குது, நம்ம பாட்டு தலையை குனிஞ்சிட்டு போயிடலான்ட்டு இவங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாங்க. அடுத்தது வந்துட்டு, என்ன ராணி, நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பார்க்காமலே போகிறேன், என்னை நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு. யாரா இருக்கும், திடீர்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு சரி யார் என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு லைட்டாக அப்படி திரும்பி பார்த்தது தான் அதே உருவம். அதாவது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முகமதோடைய பாட்டி பார்த்தாங்க இல்லையா ஒரு உருவம், அதே உருவம் தான் அங்கே நின்றுட்டு இருந்திருக்கு. அவ்வளோதான். அந்த அக்கா வந்துட்டு அந்த உருவத்தை இப்படியே பார்த்ததே ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவ்வளோதான், கொலை நடுங்கி போச்சு அந்த அக்காவுக்கு. கையில் இருந்த மளிகை ஜாமான் திங்ஸ் எல்லாமே நின்ன இடத்துலேயே போட்டுட்டு அதோட வீட்டுக்கு போனவங்க தான். உடனே அந்த அக்கா வந்துட்டு பயத்தில் வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா. வீட்டுக்கு போயிட்டு நைட்டு முடிஞ்சிட்டு மறுநாள் காலையில் என்ன ஆயிருக்குன்னா, அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சு லேட் ஆகிடுச்சி, நான் நாளைக்கு தான் வருவோன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. சொல்லிட்டதுனால அவங்க தம்பி வந்துட்டு வேலை விஷயமா வெளியில் போயிருந்தா அவங்க தம்பி வந்துட்டாங்க காலையில். வந்தது வீட்டில் பார்த்தா இவங்க அக்காவுக்கு, ராணி அக்காவுக்கு வந்துட்டு ஹெவியாக ஃபீவர், செம்ம ஃபீவர், தூக்கம் அவங்களால முடியவே இல்லை. உடனே என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தம்பி வந்துட்டு முகமதுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அக்காவுக்கு திடீர்னு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, கொஞ்சம் வரியா ஹெல்ப்புக்கு, நான் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணுன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு மெடிசன்லாம் வாங்கிக்கிட்டு, ஒன்றும் இல்லை சாதா ஃபீவர் தானே சொல்லி விட்டுட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி பொழுது வந்துட்டு இப்படியே போயிடுச்சு. அன்றைக்கி பொழுது வந்துட்டு இப்படியே போச்சா, அன்றைக்கி ராத்திரி என்ன ஆயிருக்குன்னா ஒரு 10-11 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு அதாவது ராணி அக்கா வீட்டில் வந்துட்டு ராணி அக்காவுக்கு தனி ரூமு, அவங்க தம்பிக்கு ஒரு தனி ரூமு. அவன் தம்பி வந்து அவங்க ரூமில் தூங்கிட்டு இருந்தாங்க, இவங்க ரூமில் படுத்துருந்தாங்க. உடம்பு ரொம்ப முடியலன்ட்டு இவங்க ரூமில் படுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா, ராணி அக்காவோட தம்பிக்கு வந்துட்டு ராணி அக்கா ரூமில் இருந்துக்கிட்டு ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. என்னன்னா, என்னை விட்டுரு, நான் ஒன்றும் பண்ணல, என்னை விட்டுரு அப்படின்ட்டு அந்த அக்கா, அதாவது பயத்தில் வந்துட்டு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, பயத்தில். இப்போ நம்ம வாய்ஸை வந்து பயத்தில் பேசுகிறோம்னா வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சவுண்டு கேட்டதுமே முகமதுக்கு என்ன ஆயிருக்குன்னா, ரொம்பவே பயந்து அவங்க அக்கா ரூமுக்கிட்ட போயிருக்கான். அவங்க அக்கா ரூமுக்கிட்ட போனால் ரூம் வந்து உள்ள லாக்கில் இருந்திருக்கு. இவங்க வந்து தட்டி தட்டி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே முடியல. உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முகமது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் உள்ளே வந்து வாய்ஸ் அது வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. அப்போ வந்துட்டு ராணி அக்காவோட தம்பி முகமதுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி பிரச்சனைடா, நீ கொஞ்சம் வாடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அம்மாவும் அப்பாவும் இன்னும் வரல, எப்படியாச்சும் வாடான்னு அப்படின்னு இவன் சொல்லியிருக்காங்க, ராணி அக்காவோட தம்பி. அதுக்கு முகமது வந்துட்டு, டேய் நான் எப்படா இந்த டைமில் வருது, அன்டைம் ஆயிடுச்சு, 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுடா, அந்த வீடை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, சந்தோஷ் வீடை பற்றி, எப்படா நான் வருதுன்னா, எப்படியாச்சும் நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்துரு, எனக்கு வேறு வழி தெரியல, அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, உள்ள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னதுமே, சரிடா நான் எப்படியாச்சும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பாட்டிகிட்ட போய் சொல்லியிருக்காங்க. முகமது வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைன்ட்டு. பாட்டியும் ஏன்னா அவங்க முஸ்லீம் இல்லையா, சில இதெல்லாம் ஓதிட்டு ஏதோ திருநீறு தண்ணி எல்லாம் அவங்க இதில் ஒரு பொடி மாதிரி வச்சுருப்பாங்களா, அது எல்லாத்தையும் முகமதுகிட்ட கொடுத்துட்டு பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு முகமதை போயிட்டு வா, என்ன ஆச்சுன்னு பாருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்னு பாட்டி இவங்கள போக சொல்லிட்டாங்களா. உடனே முகமது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நடந்து போனால் ஒரு 10-15 நிமிஷமாச்சும் ஆகும், நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிடலாம், ஏதோ அவசரம்னு சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு பைக் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போகும்போது முகமதுக்குமே அந்த வீட்டில் வந்துட்டு, டேய் முகமது, நான் தான்டா, என்னை மறந்துட்டியாடா அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு, அதே சவுண்டு. இவன் வந்துட்டு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, அதாவது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல ராணி காக்கா, அதை மனசில் வச்சுக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு கண்டுக்காமலே இவங்களும் போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. முகமதும் அவங்க வீட்டுக்கு, ராணி அக்கா வீட்டுக்கு போனதுமே உள்ளே போயிட்டு ராணி அக்காவோட தம்பியை கூப்பிட்டு, என்னடா ஆச்சு, அக்கா எங்கடான்னு கேட்டதுக்கு, உள்ளே தான் இருக்காங்க, இந்தமாரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கதவு வேறு உள்ள லாக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னதுமே இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்படியும் அடித்து பிடிச்சி கதவை ஓப்பன் பண்ணி 2 பேரும் உள்ளே போய் பார்த்தா, அக்கா வந்துட்டு கட்டிலில் ஒரு ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சி போயிட்டு ஒரு மாதிரியாக அங்கங்கே கிழிஞ்சு போன மாதிரி, ப்ளவுஸு அதெல்லாம் ஒரு கிழிஞ்சு போன மாதிரி இருந்து ஒரு செவுத்து ஓரமாக ரொம்பவே பயத்தில் செவுத்துல பார்த்துக்கிட்டே, என்னை விட்டுரு, நான் எதுவும் பண்ணல, என்னை விட்டுரு அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே ஒரு செவுத்தில் பார்த்துட்டே பேசிகிட்டு இருந்தது இவங்க 2 பேருமே பார்த்துருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அக்கா இப்படி ஆகிட்டாங்க, இப்படி இருக்காங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே பார்த்தா யாருமே இல்லையே அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த மாதிரி பண்ணதுமே 2 பேருக்குமே ஷாக் ஆகிட்டு,
சரி இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எப்படியாவது அக்காவை வந்துட்டு சுயநலவுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ட்டு 2 பேருமே ட்ரை பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அக்காவை நார்மல் இதுக்கு கொண்டுட்டு வந்து அப்படியே படுக்க வச்சிட்டாங்க. படுக்க வச்சுட்டு சரி அக்கா தூங்கட்டும் நான் கிளம்புறேன்னு முகமது சொன்னதுமே ராணி அக்காவோட தம்பி வந்துட்டு இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ இன்றைக்கி மட்டும் இங்கே தங்கிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு அவங்களும் அங்கேயே 2 பேருமே தூங்கவே இல்லை. ரொம்பவே பயந்துக்கிட்டு சவுண்டு வருமாங்கிறதுலே பொழுதே விடிஞ்சிருச்சு. பொழுது விடிஞ்சதுமே முகமது வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ராணி அக்காவோட தம்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க அப்பா அம்மா கால் பண்ணி நீங்கள் போன வேலை முடிஞ்சாலும் பரவாயில்ல, முடியலனாலும் பரவாயில்ல, அக்காவுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குது, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க கிளம்பி வந்ததுக்கப்புறமும் 2 நாள் இந்த மாதிரி இதே மாதிரி தான் நைட்டில் சவுண்டு கேட்டுது அந்த அக்காவுடைய ரூமில். எப்படியோ சமாளிச்சுட்டு 2 நாள் ஓட்டிட்டாங்க. 3ஆவது நாள் என்னாச்சுன்னா அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா வந்துட்டு இந்த பாட்டிக்கிட்ட வந்து, அதாவது ராணி அக்கா முகமதோடைய பாட்டிகிட்ட வந்துட்டு, ஏன்னா அவங்க கொஞ்சம் வயசானவங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காளே என்னவா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப நைட்டில் ஒரே சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாட்டிகிட்ட வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா பாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது காற்று கருப்பு ஏதாவது அடிச்சிருக்கோம், இல்லைனா பிள்ளை எதையாவது பார்த்து பயந்துருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது, உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் ஊர் எல்லையில் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வேணால் போயிட்டு மந்திரிச்சிட்டு வாங்க, பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ராணி அக்காவுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த ராணி அக்காவை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு வந்துட்டாங்க. வந்து ஒரு 2-3 நாள் நல்லா இருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சுலாம் கட்டிட்டு வந்துட்டாங்க இல்லையா, ஒரு 2 நாளே அந்த அக்கா வந்துட்டு நார்மல் ஆகிட்டாங்க. திரும்பவும் பழைய மாதிரி ஆகிட்டு திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போக ஆரம்பித்தது கொஞ்ச நாள், ஒரு 4-5 நாள் நல்லா தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, வேலையிலேருந்து வரும்போது வேலையில் இருக்கும்போது தான் என்னன்னு தெரியல, எப்போன்னு தெரியல, அந்த அக்காவுக்கே தெரியாமல் எதுலேயோ மாட்டிக்கிட்டு கயிறு கட்டி விட்டாங்களா, மந்திரிச்ச கயிறு, அது வந்துட்டு எதுலேயோ மாட்டிக்கிட்டா இல்லை அறுந்துக்கிட்டு விழுந்துச்சா என்னன்னு தெரியல, அவங்களுக்கும் தெரியல, நம்மக்கிட்டே சொல்லலை. அது வந்து கரண்டு விழுந்துருச்சு. விழுந்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அகெயின் அதே மாதிரி நைட்டில் என்னை விட்டுரு, நான் ஒன்றும் பண்ணல, என்னை விட்டுருன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிது. திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க தம்பியெல்லாம் ரொம்பவே பயப்பட ஆரம்பித்தாங்க. திருப்பவும் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுமே ராணி அக்காவோட அப்பா அம்மா தம்பியெல்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, திரும்பவும் அந்த ராணி அக்காவோட அம்மா வந்துட்டு முகமதோட பாட்டிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி திருப்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுமா, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியல, ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வேறு வழி இல்லை, நீங்கள் வந்துட்டு ஏர்வாடி தர்காவுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு போனால் தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும், என்ன பிரச்சனை என்னன்னு தெரியும் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிட்டாங்க. பாட்டி சொன்னதுமே சரின்னு சொல்லிவிட்டு ராணி அக்காவுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் பிளான் பண்ணி ஒரு நாள் வந்துட்டு இவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்போ வந்து ராணி அக்காவோட தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, முகமது நீனும் என் கூட வா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அக்காவை நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது, நீனும் கொஞ்சம் வான்னு சொல்கிறாங்க. சரின்னு அவங்க வீட்டில் வந்துட்டு சொல்லிவிட்டு சரின்ட்டு இவங்களும் ஒரு வண்டியை பிடிச்சி ராணி அக்கா, ராணி அக்காவோட அப்பா அம்மா, ராணி அக்காவோட தம்பி, அப்புறம் நம்ம முகமது, இவங்க எல்லாருமே ஒரு வண்டி பிடிச்சி கஷ்டப்பட்டு எப்படியோ போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு தர்காக்குள்ளே போகும்போது என்ன ஆகுதுன்னா, ராணி அக்கா வந்து தர்காவுடைய வாசல் இருக்கும் இல்லையா, உள்ளே என்ட்ரு ஆகும்போது கேட் ஏதாவது இருக்கும்ல, அதுக்குள்ளே கால் வைக்கவே முடியல, அவங்களால வரவே முடியல. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, ஒரு பாய் வராரு. ஒரு பாய் வந்துட்டு அங்கே இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் வந்ததுமே என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு உள்ளே போயிட்டு இன்னொரு பெரிய பாயை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததும் அவர் வந்துட்டு தண்ணி, இந்த பொடியெலாம் வச்சுருப்பாங்களே திருநூறு மாதிரி, அது எல்லாத்தையுமே ராணி அக்கா மேலே தெளிச்சிட்டு பொடி அந்த திருநூறு மாதிரி வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளே எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்படியே கஷ்டப்பட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஏற்கனவே ஒரு பாய் வந்துட்டு வெளியில் வாசலில் தண்ணி தெளிப்பாங்க இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த தர்காவுக்கே பெரிய பாய் ஒருத்தர், வயசான பாய் இருப்பாங்க, மூத்த பாய், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவங்க போகவே ரொம்ப மத்தியானம் ஆயிடுச்சு இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் சாயங்காலம் கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நமாஸ்லாம் படிச்சுட்டு ஓதிட்டு என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லிடுறாரு. அதேமாரி சாயங்காலம் வந்துட்டு கூப்பிட்டு விட்றாரு, இந்தமாரி அவங்கள இங்கே வாங்க அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு விட்றாரு. அந்த பாய் கூப்பிட்டதுனால ராணி அக்காவோட ஃபேமிலி வந்துட்டு என்னன்னு கேட்குறதுக்காக போனாங்க.
போயிட்டு என்னன்னு கேட்டதுக்கு அவர் வந்துட்டு சொல்கிறாரு, அந்த பெரிய பாய் வந்துட்டு, அவர் பேர் தெரியல, நான் அப்புறமா தெரிஞ்சதுன்னா சொல்கிறேன், இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெரிய பாய்ங்கிற பேர். அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு கன்னி பையனுடைய ஆவி பிடிச்சிருக்கு, அதுதான் இப்போ உங்கள் பொண்ணை வந்து ஆட்டி படைச்சிட்ருக்கு, இந்த பிரச்சனைக்கு அதுதான் காரணம். ஆனால் வந்துட்டு எதுக்கு பிடிச்சது என்னன்னு நான் வந்துட்டு தொழுதுட்டு நைட்டு உட்காந்து பார்த்தா தான் தெரியும், நம்ம அதை கூப்பிட்டு தான், அந்த ஆவியை கூப்பிட்டு தான் நம்ம பேச முடியும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாங்க. ராத்திரி ஒரு 8-9 மணிக்கு மேலே என்ன 9 மணிக்கு மேலே வந்துட்டு அந்த பாய் இவங்கள உட்கார வச்சு, அந்த பொண்ணை வந்து ராணி அக்காவை நடுவில் முன்னாடி உட்கார வச்சு அந்த ஆவியை வர வச்சு பேசினார். பேசினதுக்கு வந்துட்டு, நீ யார், எதுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவளை விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு, அதெல்லாம் தப்பு, நீ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் இவங்களை செய்ய சொல்கிறேன், உனக்கு வேணுங்கிறத செய்ய சொல்கிறேன், முதல்ல நீ யார், எங்கேருந்து வந்த, எப்படி நீ இந்த பொண்ணை பிடிச்ச அப்படின்னு சொன்னால் தான் நான் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும் அப்படின்ட்டு அந்த பாய் சொன்னதுக்கு, அது அப்போ தான் அதோடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சது. சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஆவி வந்துட்டு பேச ஆரம்பிச்சது. இந்த மாதிரி இவங்கள வீட்டுக்கிட்ட தான் நானும் இருந்தேன், நான் வேறு யாரும் கிடையாது, இவளுடைய வீட்டுக்கும் அது அங்கே உட்காந்துருக்கானே முகமத், அவங்க வீட்டுக்கும் நடுவில் தான் என் வீடு, என் பேர் சந்தோஷ் அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே தூக்கி வாரி போட்டுருச்சு. அதாவது ஷாக் ஆகிடுச்சி, என்னது இவனா அப்படின்ட்டு. ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு, அதாவது இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஆவி சொல்லுது. உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு இல்லையா 2014, அதுக்கும் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்போ வந்துட்டு சந்தோஷ் உயிரோடு இருந்தார். அப்போ வந்துட்டு அவருக்கு நிச்சயமான புதுசு, நிச்சயமாகி கல்யாணம் வந்து கல்யாணம் ஆகிற நாள் வந்து நெருங்கிட்டு இருக்கிற டைமு. இதேமாரி அவங்க கல்யாணம் பண்ணுற வேலையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருந்தாங்க சந்தோஷ் வீட்டில். அதாவது கல்யாணத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு சந்தோஷ்க்கு வந்துட்டு ஓவராக வயிறு வலிக்க ஆரம்பிச்சுட்டு, உடம்பெல்லாம் ரொம்பவே முடியாமல் போனதுனால அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்ததில் என்ன ஆயிருக்குன்னா, டைஃபாய்டு வந்துட்டு ஹெவி ஆகிட்டு, உடம்பு ஃபுல்லாக பரவிட்டு மூளையை வந்து பாதிச்சிருச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னதுமே இவங்களுக்கு வந்துட்டு வேறு வழி இல்லை, ஏன்னா கல்யாணமும் 3 நாள் தான் இருக்குது, இந்தமாரி காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, கல்யாண வேலையெல்லாம் அப்படியே நிறுத்திட்டாங்க. அந்த பொண்ணு வீட்லேயும், அதாவது சந்தோஷ கட்டிக்கு போகிற பொண்ணு வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்தமாரி பிரச்சனை வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படி எல்லாமே நின்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்பவே அன்டைம் ஆயிடுச்சு, லேட் ஆகினதுனால சரி ஒரு நைட்டு மட்டும் இருந்துட்டு காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, அங்கேயே இருந்துட்டு காலையில் டிஸ்சார்ஜெல்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குலாம் சந்தோஷ் வந்துட்டு அப்படியே வீட்டிலேயே இறந்துட்டார். இன்னொன்று மறந்துட்டேன், அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே என்ன ஆயிருக்குன்னா, இவர் வந்ததுமே எல்லாருக்குமே ஊருக்கு கிராமம் இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்சு ஒரு ஆளாக வந்து பார்த்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்லேயே தான் இவரும் இறந்து போயிட்டாரா. உடனே வந்துட்டு ஊர் பெரியவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தது உடம்பு முடியாத பையன், இந்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, சீக்கிரமாக எடுத்துடணும்னு சொல்லிட்டு உடனே சாங்கியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாங்கியெல்லாம் பண்ண ஆரம்பித்ததுமே என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்துட்டு கொஞ்சம் பணக்காரவங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் வசதியானவங்க. அதனால் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சந்தோஷோட அப்பாவும் அம்மாவும் ஒரே பையன் செல்லமாக வளர்த்ததுனால என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் எங்கள் பையனை வந்து எங்கள் வீட்டிலே தான் வச்சுட்டு என்னென்ன பண்ணுவோம், நாங்கள் சுடுகாட்டெலாம் தூக்கிட்டு வர மாட்டோம்னு பேச ஆரம்பித்தாங்க. இதுவே வந்துட்டு வாக்குவாதமாக போயிட்டு ஊர் ஆளுங்களுக்கும் சந்தோஷோட அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனையாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா அவங்க கொஞ்சம் வெயிட் பாட்டி, அதாவது வசதியானவங்கிறதுனால இவங்கள்ட்ட இனிமேல் வாயடிக்க முடியாது, இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவங்க பையனாச்சும் அவங்களாச்சும் ஏதாவது பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஊர் ஆளுங்களாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சந்தோஷ் வீட்டில் வந்துட்டு சந்தோஷோட பாடி வச்சுக்கிட்டு சந்தோஷோட அப்பா அம்மா அண்ட் அவங்க ரிலேஷன்ஸ் கொஞ்சம் பேர் அவங்க மட்டும்தான் இப்போ வீட்டில் இருந்தாங்க. இப்படியே பிரச்சனைலாம் பண்ணிவிட்டு ஊர் ஆளுங்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சதும் இவங்க வீட்டுக்குள்ளே என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நைட்டோட நைட்டாக வந்துட்டு உள்ளூர்லேருந்து ஆளுங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க, பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு வெளியூர்லேருந்து ஒரு 2 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு, அதாவது அவங்க வீடே கொஞ்சம் ரொம்ப பெரிய வீடு தான், தோட்டமும் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்தது, காலி கிரவுண்டு. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குழி தோண்டி நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாமல் அவங்க பையனை புதைச்சி முடிச்சிட்டாங்க. அதாவது வெளியில் வந்து தெரியாத மாதிரி, நார்மலாக மோடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் புதைச்சோம்னா நம்ம வந்துட்டு இப்படி மாதிரி கட்டுவோம் இல்லையா, இந்த மாதிரி இல்லாமல் சமமாக தரையாக புதைச்சி முடிச்சுட்டு நார்மலாக இருந்தாங்க.
இன்னொன்று மறந்துட்டேன். அது வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, மறுநாள் வந்துட்டு இவங்க நைட்டோட நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்களா, மறுநாள் வந்துட்டு இவங்க எப்போதும் போல் நார்மலாக இருந்தாங்க. ஊரில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்களே, என்ன பண்ணாங்க என்ன ஏதுன்னு தெரியலையேன்ட்டு பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்து என்னன்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி எங்கள் பையனை நாங்கள் என்ன பண்ணணுமோ நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு திரும்பவும் ஒரு பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதாவது வீட்டில் தான் புதைச்சோன்னு சொல்லலை, என்ன பண்ணணுமோ எங்கள் பையனை நாங்கள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசி அவங்கள அமுச்சு விட்டாங்க. சரின்ட்டு ஊர் ஆளுங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு மேலேயும் நம்ம இவங்கள்ட்ட வாய் கொடுக்க வேண்டாம், இவங்க ஏதாச்சும் பண்ணக்கிட்டும், நம்மளுக்கு என்ன வந்தது, இவங்களாச்சு இவங்க பையனாச்சு இவங்க வீடாச்சு அப்படின்ட்டு அதுலேருந்து அவங்களும் அதை கண்டுக்காமல் அவங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, 3வது நாளே பையனுக்கு காரியெல்லாம் பண்ணிவிட்டு, இறந்த 3வது நாளே காரியெல்லாம் பண்ணிவிட்டு, ராத்திரியோட ராத்திரியாக அவங்க வந்துட்டு இன்னொரு ஊரில், தமிழ்நாட்டிலேயே தான் இன்னொரு ஊரில் வந்துட்டு ஊர் பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா இன்னமும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஊர் பேர் வேண்டாம். ஊர் நைட்டோட நைட்டாக கிளம்பி அவங்க அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்பப்போ அவங்க கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. வந்துட்டு போகும்போதெல்லாம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தமாகவே வீடை வந்துட்டு வெறும் வீடாக காலி பண்ணிவிட்டு வெறும் வீடு மட்டும்தான் இப்போ அங்கே இருந்தது. இப்படியே வந்துட்டு எல்லா ஜாமான்லாம் அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போனதுமே வீடே காலி ஆயிடுச்சா. இதே ஒரு 1.5 மாதம் இருக்கும். 1.5 மாதத்துக்கு அப்புறமா என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இதெல்லாம் வந்துட்டு சந்தோஷோடைய ஆவி தான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கு அந்த பாய் கிட்ட. அவர் பேர் வந்துட்டு முசாஃபர். அதுக்கப்புறமா ஒரு 1.5 மாதம் கழித்து நான் வந்துட்டு அதாவது நான் அந்த ஊர்லேயே தானே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே முக்கால்வாசி தெரியும் எனக்கு, அவங்க பேரும் தெரியும். ஸோ எல்லாருக்கிட்டையும் நான் பேசி பழகிறதுக்காக தான் நான் வந்து எல்லார் பேரையும் கூப்பிட ஆரம்பித்தேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்தில் தான் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆசைகள் என்ன எப்படி இருந்திருக்கும்ன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி ஆசையில் தான் சந்தோஷம் இருந்திருக்காரு. இப்படியே என்ன ஆயிருக்குன்னா, நான் ஒரு பேராக கூப்பிட அந்த சந்தோஷ் வந்துட்டு ஒரு பேராக கூப்பிட ஆரம்பித்ததுமே என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஆசைகள் வந்துட்டு அதாவது புதுசாக கல்யாணம் பண்ண போகிற பையனுடைய ஆசைகள் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதேமாரி ஆசைகளுக்காக தான் அவர் வந்துட்டு முக்கியமாக அதுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா, பொண்ணுங்களாக பார்த்து குறி வைக்க ஆரம்பித்தார். பொண்ணுங்களாக பார்த்து குறி வைக்கிறது, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா அவங்க பயந்துருவாங்க. அவங்கள வந்து அவர் போய் பிடிச்சிடுறது. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கோவிலில் போய் மந்திரிச்சிட்டு வந்துடுவாங்க. வந்துச்சுட்டு வந்தது இவர் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணை விட்டுட்டு அடுத்த பொண்ணை டார்கெட் பண்ணுறது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தது. அப்போ தான் அந்த டைமில் தான் இவ ராணி மாட்டினா, அப்போ தான் நான் இவளை பிடிச்சேன் அப்படின்னு சொன்னார். அந்த டைமில் தான் நான் என்னோடய ஆசையை தீர்த்துக்கிட்டு இவ கூடயே இருக்கலாம்னு நினைக்கும் போது தான் இவங்க வந்துட்டு கோயிலுக்கு போய் மந்திரிச்சு கயிறு கட்டிட்டு வந்தாங்க. மந்திரிச்சு கயிறு கட்டினதுமே என்னால் இருக்க முடியல, நான் போயிட்டேன். திரும்பவும் என்ன ஆயிருக்குன்னா, ஒரு நாள் இவங்க கட்டின கயிறு வந்துட்டு இவ கையிலேருந்து விழுந்ததுமே திரும்பவுமே நான் என்னோடய ஆசையை தீர்த்துக்கலான்ட்டு தான் நான் திருப்பி இவளை பிடிச்சிட்டேன். எனக்கு ஆனால் இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஆனால் இவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு ரொம்பவே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது அந்த முஃபாசர்கிட்ட. அதாவது என்ன ஆச்சுன்னா, இவர் தண்ணி தெளிக்கும்போது முசாஃபர் வந்து தண்ணி தெளிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்பவே அடம் பண்ணிட்டு போகாமல் இருந்தது. அதையும் மீறி சில ஓதிட்டு அவங்க மந்திரம்லாம் சொல்லி ஓதிட்டு தண்ணி தெளிச்சுட்டு பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னா, அது தர்கா விட்டு மட்டும்தான் வெளியில் போக முடிஞ்சதை தவிர சுத்தமாகவே போக முடியல. எப்படா இவங்க வெளியில் வருவாங்க, நம்ம திருப்பி இவளை பிடிக்கலான்ட்டு பிளானில் தான் அது இருந்தது. உடனே இவர் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த டைமில், அதாவது அது ஆவி வந்துட்டு வெளியில் இருக்கிற டைமில் இவர் முசாஃபர் யோசிச்சுட்டு என்ன பண்ணார்னா, இதுக்கு வந்துட்டு ஒரே வழி, இந்த பையனுடைய ஒரு துணி வந்துட்டு அந்த வீட்டில் இன்னும் இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியுது. அந்த துணியை வந்துட்டு நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தால் தான் அதை வச்சு தான் ஓதிட்டு பூஜை பண்ணி நிரந்தரமாக அந்த உங்கள் பொண்ணை விட்டு அதை துரத்த முடியும், வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு முகமத்தையும் அந்த ராணியக்கோட தம்பியும் 2 பேர்த்தையும் மட்டும் அனுப்புகிறாங்க. அதாவது அவங்க 2 பேர்த்துக்குமே எந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக, அந்த ஆவிகிட்டேருந்து எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் அதாவது அந்த ஓதிச்ச தண்ணி, அந்த ஏதோ திருநூறு பவுடர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் கொடுத்து தைரியமாக போயிட்டு வாங்க, ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அமுச்சு விடுறாங்க. அவங்களும் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா தான் இதெல்லாத்தையும் முடித்து அந்த சந்தோஷோட ஆவியை வந்து நிரந்தரமாக அமுச்சு விட்டாங்க ராணியக்கா கிட்ட இருந்து. அது அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு, நீங்கள் இன்னும் ஒரு வாரம் ஒரு 10 நாள் நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும், நாங்கள் கொடுக்குற மந்திரிச்ச தண்ணியில் தான் நீங்கள் உங்கள் பொண்ணை குளிப்பாட்டுறது குடிக்கிறது எதுவாக இருந்தாலுமே நாங்கள் குடிக்கிற தண்ணியில் தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் 10 நாள் அங்கே அவங்கள இருக்க வச்சு எல்லா பூஜையெல்லாம் பண்ணி, அதாவது அவங்க முஸ்லீம் இதில் பூஜை அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஆவி வந்துட்டு ராணிக்காவை, அதாவது சந்தோஷோட ஆவி ராணிக்காவை டோட்டலாக விட்டுட்டு போயிடுச்சு. போனதுக்கப்புறமா இவங்க வந்து நார்மல் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் நார்மலாக தான் இருக்காங்க.
ஆனால் அந்த ஆவி வந்துட்டு அந்த ஊரை விட்டு இன்னும் போகல. அதாவது அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்த வீட்டில் அது இன்னும் தான் இருக்குது. இன்னும் நிறைய பேர்த்துக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்குது. சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குதுன்னு நம்ம சப்ஸ்கிரைபரான முகமத் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணார். இந்த சம்பவத்தை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு தரமான சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.